வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கான்ஃபிபெட். இது ஒரு இண்டஸ்ட்ரியல் கேஸ் அண்ட் ஃபியூவல்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதோட பிஇ 34.84, செக்டார் பிஇ 8, ROE 8.58%. இது 18th செப்டம்பர்லேருந்து 10th ஜனவரி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான ₹66.18 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இன்றைக்கி ₹72.44 இருந்து ₹76.10 கிட்டத்தட்ட 4% ஏறி மறுபடியும் இறங்கி ₹75.27 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ₹76.20 தான் இருக்குது. ஆனாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 77 தான் இருக்குது. அதனால் எப்போ 77க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை ₹77 மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா இவங்களோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ₹83.50. எப்போ ₹83.50 தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ₹87. அதையும் தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா இவங்களோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன் ₹91.85. மார்க்கெட் ஃப்ளக்சுவேட்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு ரயில்டெல். ரயில்வே கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இது ஒரு டெலிகாம் கம்பெனி. இதோட பிஇ 50.97, செக்டார் பிஇ 11.93, ROE 13.47%. 18th ஜூலையிலேருந்து ஜனவரி 13 வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு பின்னாடி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. 3 நாளைக்கு தொடர்ந்து ஏறிட்டு வர்ற இந்த ஸ்டாக்கு நேற்று ₹409.80 அதோட லோயஸ்ட் ப்ரைஸாக வச்சு ₹424 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 3% ஏறிட்டு பின்னாடி இறங்கி ₹417 க்ளோஸ் வச்சுருக்காங்க. கரெக்டாக இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் 417 தான் இருக்குது. ஆனாலும் கூட இது எப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் ₹426.50 தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் தான் இது ஏறுறதுக்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது. 426.50க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸு 453 இருக்குது. 453 கட் பண்ணி மேலே ஏறினா 485 வரைக்கும் போகலாம். ஆனால் அந்த 453லேருந்து 485 வரைக்கும் நிறைய ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் நிறையா இருக்குது. நிறைய அந்த இடத்துல கட்டாய ஏறி இறங்கியிருக்கு. அதனால் அந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருவேளை 485 தாண்டி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 518 இருக்குது. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு கொஞ்சமாக ப்ராஃபிட்டை நகட்டிட்டு போகிறது தான் பாதுகாப்பானது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் IOB. இது ஒரு பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க். இது பிஇ 32.3, செக்டார் பிஇ 7.15, ROE 11.35%. 27 மே மாதத்துலேருந்து ஜனவரி 15 வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான ₹43.70 பக்கம் வந்துட்டு, அதாவது 45.50 வரைக்கும் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. கடந்த 4 நாளாக கொஞ்சமாக ஏறிட்டு வராங்க. நேற்று ₹50.70 லோயஸ்ட் ப்ரைஸிலிருந்து ₹53.65 அப்படிங்கிற ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 4% ஏறி மறுபடியும் இறங்கி ₹52.52 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டும் ₹54.50 தான் இருக்குது. எப்போ ₹54.50 தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ₹57.50 இருக்குது. ஒருவேளை இது ₹57.50 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ₹61.50 இருக்குது. மார்க்கெட் கண்டிஷன் ஃப்ளக்சுவேட்டாக இருக்கிறதுனால அதிகப்படியான முதலீடை ஒரே ஷேரில் தயவுசெய்து போட வேண்டாம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும்.
உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.